புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி வந்து ஏறத்தாழ 80 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டார். பிறகு தவணை முறையிலே அமைச்சர்களும் வழங்கப்பட்டது. அமைச்சர் வழங்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. ஒரு காட்சி பொருளாக அமைச்சர்களெல்லாம் இங்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாத காரணத்தால் எந்த பணிகளும் அவர்கள் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த அமைச்சர்களும் இங்கே உட்காருவது இல்லை என்ற சூழலைத்தான் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு அதை விட பெரிய கொடுமை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து ஏதோ ஒரு இலாக்காக்கான பட்டியலை கொடுத்ததாக ஒரு தகவல் வந்திருக்குது. சாதாரணமா இந்த பட்ஜெட் போடக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த பட்ஜெட் தொகை எவ்வளவுன்னு அறிவிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகிறது. இன்னும் பட்ஜெட் போடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல. இலாக்காவை பொறுத்தவரையில ஒவ்வொரு அமைச்சருக்கும் இவ்வளவு இதுதான் இலாக்கா என்று முதலமைச்சர்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். இலாக்காவை கொடுப்பது என்பது ஒரு முதலமைச்சருடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதன் அடிப்படையில இதுல யாருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கோ அல்லது துணைநிலை ஆளுநருக்கோ யாருக்கும் அதிலே உரிமை கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்களுடைய அனுப்பிய பட்டியல் அனுப்பி ஏறத்தாழ 15 தினங்களாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் இருக்கிறது. நேற்று தினம் இது குறித்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்கிற போது முதலமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள், கணக்கு தீர்க்க வேண்டிய நேரத்தில் கணக்கு தீர்க்க வேண்டும் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எந்த கணக்கை யார் தீர்க்கப் போகிறார்கள், யாரை தீர்க்கப் போகிறார்கள் என்பதை முதலமைச்சர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் எதற்காக அந்த கோப்புகளை நிறுத்தி வைத்திருக்கிறார், இலாக்கா கொடுப்பதில் அவருக்கு என்ன சிக்கல், என்ன காரணம் என்று பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து 2 முறை ஆட்சிக்கு வந்து ஒரு இன்ஜின் இப்படி போகுது, ஒரு இன்ஜின் இப்படி போகுது, இசை மாதிரி போயிட்டு இருக்கு. ஆகவே வந்து இது சரியான முடிவல்ல. மக்கள் வந்து ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குறதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்களும் அதை அனுமதிக்க மாட்டோம். எனவே சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். 5 மாநிலங்களில் தேர்தல் முடிந்து 5 மாநிலங்களும் அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டால்தான் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது என்னென்ன நம் முதலமைச்சர் சொல்லி அந்த இலாக்காவுக்கு தேவையான விஷயங்களை பட்ஜெட்ல சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்புட்ஸ் அப்பதான் கிடைக்கும். எதுவுமே செய்யாம அமைச்சர்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க தவிர முதலமைச்சர் வந்து போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் இங்க நிறைய இருக்கு. முதலமைச்சர் கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, என்ன பாதிப்பு இருக்கு, ஒரு பாதிப்பு இல்லையா, ஒரு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வரலாறு காணாத மின்வெட்டு இருக்கு, வரலாறு காணாத குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்போ சாதாரண வந்து இப்ப இலவச அரிசி வழங்குறோம். அரிசி வழங்குகிற போது கூட அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வரோம். அதுல அவங்களுக்கும் போதுமான பயிற்சி இல்ல, மக்களுக்கும் தெளிவான ஒரு விளக்கம் இல்ல. அரிசி கொடுப்பதுல கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. அது சம்பந்தமா நாங்க பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் நடக்கல. எல்லா துறைகளிலும் பணிகள் காலியாக இருக்கிறது. வேலைகள் ரொம்ப மந்தமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முடுக்கிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இலாக்காக்களை நம்ம கேட்கின்றோம். ஏதோ இலாக்காக்கள் ஏதோ எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்க போவதில்லை, அவர்கள் தான் அதை வைத்துக் கொள்ளப் போகிறார்கள். மக்கள் வேலை செய்யுங்கள். புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். சாதாரணமா ஒரு சட்டமன்றத்தை கூட்டி பட்ஜெட் போட்டிருந்தாருன்னா எம்எல்ஏக்கள் சொல்றதை ஏதோ 4 காரியங்கள் அதையும் செய்யலாம். எதுவுமே செய்ய முடியாம நாங்களும் அவங்கள மாதிரி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. இனியும் தாமதிக்காமல் இன்று மாலைக்குள் முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து அல்லது துணைநிலை ஆளுநர் அவர்களோ இந்த இலாக்காவுக்கான பட்டியலை ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்றால் முதலமைச்சர் தலைமையில் அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருடைய துணைநிலை ஆளுநருடைய அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் இலாக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ராஜினாமா செய்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு வந்தால் மட்டும்தான் நீதி கிடைக்கும் என்பதை நான் இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது குறித்து முதலமைச்சர் நீங்க பேசும்போது என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட என்ன பதில் சொன்னோம் அதான் சொல்றேன். நான் கொடுத்துட்டு நான் வரலையா அதற்கு அப்படின்றாரு. அவர் ஏன் அவ்வளவு நாள் தாமதப்படுத்துறாரு? 75 நாளைக்கு மேல நீங்க அவர்கிட்ட இப்ப நீங்க இந்த கேள்வி முதலமைச்சரும் எல்லாமே தாமதமா தான் இருக்காரு. பேச்சின் துவக்கத்திலே நான் அதான சொல்றேன். முதலமைச்சர் பதவியேற்றுகிறது, அமைச்சர் போடுறது, தவணை முறையில போடுறது எல்லாமே தாமதம் தான். அப்ப இது என்ன ஸ்பெஷல்? இப்ப அவர் இத்தனை நாள் அவர் தாமதிச்சாரு, இப்ப கவர்னர் தாமதிக்கிறாரு. ஆளுக்கால போட்டி போட்டுக்கொண்டு நிர்வாகம் ரொம்ப தப்பிச்சு போயிருக்கு. அதிகாரியுடைய அட்டுழி தாங்க முடியல. எத்தனை துறையில தலைவர்கள் ஒரே அதிகாரி எத்தனை துறை பாக்குறாங்க, ஆனா அத்தனை துறை பாக்குறாங்களா? ஏதாவது ஒழுங்கா பாக்குறாங்களா? எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெரிய பெரிய இலாக்காலாம் அப்படியே காலியா இருக்கு, எந்த விதமான கவனமும் இல்லாம இருக்கு. எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து பேட்டி கொடுப்போட நிறுத்துறீங்க. என்ன ஒரு அரச வலியுறுத்தியோ இல்ல கவர்னர் வலியுறுத்தியோ இல்ல ஒரு போராட்டமோ என்ற மக்களை திரட்டி எதுவும் பண்ற மாதிரி ஒரு நடவடிக்கை சூழ்நிலைக்கு ஏற்ப அதெல்லாம் முடிவெடுக்கும்.
இல்ல இது ரோட்ல இறங்கி போராடித்தான் வந்து இலாக்கா வாங்கி கொடுக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. எங்களுடைய கருத்துக்களை சொல்றோம். இன்னும் தாமதம் பண்ணாங்கன்னா அதான் சொல்லியிருக்கேன், இந்த மாலைக்குள்னு சொல்லியிருக்கேன். இந்த மாலைக்குள் அவருக்கு செய்யலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் பண்ணுவோம். ஏன் நாங்க போராட்டம் பண்ணோமே, அமைச்சர் இலாக்கா கொடுங்க, பேரவை தலைவர் கொடுங்க அப்படின்னு சட்டமன்றத்துல 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்க தர்ணா பண்ணோமே. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தட்டி விட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மக்கள் உணர வேண்டும். மக்கள் உணர வேண்டும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தலையோ இல்ல அனைத்து துறைகளுமே வந்து சந்தித்து போய்தானே இருக்கு. முதலமைச்சரே வந்து எதுக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்வியை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சரி என்ஆர் காங்கிரசுக்கும் பாஜக ஒரு பனிப்போர் நிலவுவதாக இருக்கட்டும். ஏன்னா தாமதப்பட்டது வெளியே அப்படிதான் பேசப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல. மீண்டும் வந்து என்ஆர் காங்கிரஸ் திமுகவுடன் இந்த ஆட்சி அமைக்க கேட்டால் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதெல்லாம் நாங்க எடுக்கிற முடிவு இல்லைங்க. அதெல்லாம் எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு, கட்சி தலைவர் தலைமை இருக்கிறாரு, அவரை கேட்டு முடிவு. என்ன அதாவது எதிர்கட்சி தலைவரா அந்த ஒரு சூழல் வந்தா, ஏன்னா ரொம்ப நாளுக்கு இழுபடியாவது பாஜக அதிருப்திகள் அதிகம். இது வந்து உங்களுடைய கற்பனைக்கான கேள்விதான் நம்ம பதில் சொல்ல பொதுவாக பேசப்படுது. கூட என்ன சொல்லியிருக்காரு, பாஜகவுடன் திமுக கூட்டணி சேரும் அப்படின்னு புதுச்சேரி தான் முதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அவர் பல குழப்பங்களும் அவரோட குழப்பம். இந்த ஆட்சி திமுக ஆட்சி வராத காரணம் வைத்திலிங்க தான். நீங்க அவருக்கு கேட்க குற்றம் சாட்டுறாரு. காங்கிரஸ் வந்து தோல்வி அடைந்தது காரணம் திமுக தான். அதான் உன்னால நான் கட்டேன், என்னால நீ கட்டேன், அந்த கதை தான். அதனால தான் இவங்க வந்து பார்த்துருக்காங்க. அதனால தான் ஜனங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். ஒழுங்கா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லையா? காங்கிரஸ் இந்த மாநிலத்துல மட்டுமா பிரச்சனை, இந்தியா முழுக்க பிரச்சனை. சபாநாயகர் தேர்தலில் வந்து அதிமுகவோட அன்பழகன் வந்து நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நிறுத்தப்பட்டால் அன்பழகனுக்கு திமுக ஆதரவு அளிக்கும். இது வந்து கற்பனையான கேள்வின்னு சொல்லி எங்களிடம் ஆதரவு கேட்கும் போது அது குறித்து தலைவரை கலந்து முடிவு எடுக்கும். அவ்வளவுதான். 80 நாள் ஆட்சிக்கு வந்து அமைச்சர் செயல்பாடுல என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டு என்னென்ன பணிகள் பாதிக்கப்பட்டு இப்ப சொன்னேன், முதல்ல எந்த துறைக்கும் சரியான அதிகாரிகள் கிடையாது. கல்வித்துறை கல்வித்துறை எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட், யார் அதிகாரி சொல்லுங்க? உயர்கல்வித்துறை ஏற்றுங்க, யார் அதிகாரி சொல்லுங்க? எல்லாம் இன்சார்ஜ். கோஆபரேட்டிவ் யார் இருக்கிறா? எல்லாத்துக்கும் சேர்த்து வரையாது. செக்ரட்டரிஸ் எடுத்துங்க. இப்ப மின்துறையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. மின்துறையில சுத்தமா கரண்ட் இல்ல. குடிநீர் பிரச்சனை வரைக்கும் பாண்டிச்சேரியில முத்திரப்பாளையம் தண்ணின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபேமஸா இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து காரைக்காலுக்கு வரவங்க எல்லாம் வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்ப நாங்க காரைக்கால் எடுத்துட்டு வரவங்க மாறி போச்சு. வாயில வைக்க முடியல தண்ணி. ஏதாவது ஒரு பெரிய நீண்ட கால திட்டம் உண்டா? ஏதாவது ஒரு எங்களுடைய தலைவர் தளபதி கொள்ளிடம் கூட்டு நீர் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாரு. ஜன்சக்தி திட்டம் மூலமாக அதுல நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கலாமா? பாண்டிச்சேரி அந்த கொள்ளிடம் குடிநீர் திட்டத்திலே அதுல இணைச்சு கொண்டு வரலாமா? அந்த மாதிரி ஒரு பிராட் திங்கிங்கே இல்லையே இந்த கவர்மெண்ட்ல. டெய்லி சண்டையா தானே இருக்கு. எங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்ற பிரச்சனையை முதலமைச்சர் பேசலாம் போனா அவ்வளவுதான், கூட்டத்துல கோவிந்தாலும். நிர்வாகம் வந்து சந்தித்து போயிருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 20 கோப்புல கையெழுத்து சொல்றாரு. எத்தனை கோப்புகள் கையெழுத்து? கோப்புகள் வந்து அதிகாரிகள் தான் கோப்புலாம் கிளியர் பண்றாங்க. டெய்லி அதிகாரிகளும் கோப்பு கிளியர் பண்றாங்க. அதிகாரி பண்ற கோப்புகளை இவர் எழுதுறாரு. இவர் எழுதுற கோப்புல என்ன வருது தீர்மானம் அதை பாருங்க. முதலமைச்சர் எழுதுற கோப்புகள் ஆளுநர் எப்படி திருப்பி அனுப்புறாரு, தலைமைச் செயலாளர் எப்படி திருப்பி அனுப்புறாரு, ஃபீல்டு சர்வேயர் முதலமைச்சர் வந்து கவர்னரை போய் பேசி அவங்களுக்கு தீர்மான வேலையை வந்து கொடுக்கணும், அந்த கலெக்ஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரே போய் ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா தலைமைச் செயலர் 5 பக்கத்துக்கு எழுதுறாரு. 5 பக்கத்துக்கு முடியாதுன்னு எழுதுறாரு. அப்ப இங்க துணையினர் ஆளுநர் பெரியவரா, முதலமைச்சர் பெரியவரா, தலைமைச் செயலர் பெரியவரா? நீங்களே சொல்லுங்க. போலி மருந்து விவகாரத்துல வெள்ளை அறிக்கை பொறுத்தவரையில போலி மருந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்களோ வெளிப்படையாக உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும், கைது நடவடிக்கை வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அது யாராக இருந்தாலும் சார், ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. எங்க கட்சியில எங்களுடைய கட்சியுடைய அமைப்பாளர் சிவா அவர்கள் நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்கிறாரு, போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நல்லா சிபிஐ வரைக்கும் போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் செய்யறது ஒரு முறையா இருக்காது. என்கொயரியில எங்களுக்கு திருப்தியான பதில் வரலன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம். சிபிஐ ஒழுங்கா செய்யும் நம்புறோம். பாஜக என்ன இருக்காங்க இந்த 2வது டேர்ம் வந்திருக்கு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு, இந்த முரண்பாடு 5 வருஷம் எப்படி இருந்தது? எந்த ஒரு திட்டம் பெரிய திட்டம் நிறைவேறல. அதே தான் இப்ப கண்டினியூ ஆகுது. இல்ல இப்ப இந்த விரிசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா முதலமைச்சர் டைரக்டாவே சொல்றாரு கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் தீர்க்கணும். அதுதான் கேட்கிறேன், எந்த கணக்கு, யார் கணக்கு, யாரை தீர்க்க போறீங்க? பாஜகவுடைய கணக்கு தீருதா? ஒண்ணும் புரியாத கணக்கால இருக்கு.
அதை வந்து அது அந்த என்ன கணக்குங்கிற முதலமைச்சர் தெரிவிக்கணும். ஏன் இலாக்கா பட்டியல் நான் கொடுக்கலங்கிற விளக்கத்தை கவர்னர் கொடுக்கணும். சொல்ல வேண்டிய 2 பேருமே மௌனமா இருக்காங்களா? ஆளுக்கு ஒரு புதிர் போட்டுட்டு விடுதலை போட்டுட்டு போனா என்ன பண்றது? ரங்கசாமி வந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலையும் விரிவுபடுத்த போறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் இந்த மாநிலத்தை நல்லா ஆளட்டும். ஆளல இன்னும் நல்லா ஆளட்டும். அப்புறம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பத்தி பார்க்கட்டும். தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டுல வந்து நிர்வாகிகள் போடுறதுக்கான யோசனை நடந்துட்டு இருக்கு. 4ஆம் தேதி வந்து அறிவிப்பு வெளியாகலாம்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு புதிய கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு போறது எப்படி பாக்குறீங்க? இன்னொரு புதிய கட்சி என்ஆர் காங்கிரஸ் வந்து புதுச்சேரிக்குள்ளேயே இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு கட்சியா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கட்சி எங்க வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது. அது ஒன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி, காரைக்கால், எங்களுடைய ஒற்றை தென் மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. அவ்வளவுதான். அவங்க யாரு வேணாலும் எந்த கட்சி வேணாலும் எந்த ஒரு ஸ்டேட் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அது வேற. அது வந்து கட்சி வந்து ஒரு கொடிகட்டி பறக்க போதா இல்லை லட்டப்பட் கட்சியா இருக்க போதாங்கிறதா இனிமே தான் போக போக தான் பார்க்க முடியும். ஆகஸ்ட் 22 மேல புது பட்ஜெட் போட்டாங்கன்னா அந்த கட்டாயத்துக்கு பாண்டிச்சேரி திமுக வந்து அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? அதுக்காக தான் அவங்க எழுதிட்டே வர்றாரு. அவரு சட்டமன்றத்தை கூட்ட சொல்லுவாங்க, 20 நாள் கூட்டணும்பாங்க, 10 நாள் கூட்டணும்பாங்க, ஆடி முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு இருக்கிறாரு. ஆடி முடிஞ்சு அவ்வளவுதான், சம்பளம் போடணும், சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு வர போறாங்க. அதான் நடக்க போகுது. சட்டமன்றத்துக்குள்ள மாண்புகள்லாம் போய் பல வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் எல்லாம் மாண்புகள்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. சட்டமன்றத்தில் பேசினா 4 எம்எல்ஏக்கள் பேசினா 4 காரியம் நடந்த காலங்கள், அமைச்சர்கள் கொடுத்த அறிவிப்பு சொன்னா 4 காரியம் நடக்கும்னு பேசுவாங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்க பேசிட்டோம், அவ்வளவுதான். அந்த ஒரு எங்க திருப்தி தான் இருக்கு. நடைமுறையான முதலமைச்சர் கோப்புகளே ஏத்துக்கிறது இல்லையா? கேபினட் டிசிஷனே ஏத்துக்கிறது இல்லையா? துணைநிலை ஆளுநருக்கு கேபினட் டிசிஷனை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஹோம்கார்டு விஷயம் எடுத்துக்கிட்டு எங்களுடைய எம்எல்ஏ நம்ம செந்தில் கூட பேசினாரு, எவ்வளவோ வாதங்களை எடுத்து வச்சாரு. என்ன செய்ய முடியும்? முடியாதுன்னு தான் சொல்றாங்க. கூட மலாடிட்ட போய் நம்ம பேசிட்டு வந்தோம். ஹோம்கார்டு விஷயத்துல நாங்க இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கை வரிக்காத இருக்கு. அப்ப எந்த ஒரு முதலமைச்சர் ஒரு பக்கம், சிஎஸ் ஒரு பக்கம், கவர்னர் ஒரு பக்கம், என்னங்க சின்ன மாநிலம் தாங்குவாங்க. அவங்களே வருத்தப்படுது. அதாவது கிடைச்சா போதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமேதான் அவங்களும் கிளம்புவாங்க. ஜான்குமார் மாதிரி இலாக்கா எல்லாமே அது தெரியும். சாதனை செஞ்சிருக்கணும். இது ஒரு சாதனை. இலாக்கா எல்லாமே வண்டி ஓட்டுறது கண்டிப்பா. இந்தியாவே வேடிக்கை பார்க்குது பாண்டிச்சேரி. இந்தியாவே வேடிக்கை பார்க்குது பாண்டிச்சேரி. ஆமா, மக்களால் அரசாங்கத்துக்கு ஆட்சியாளருக்கு முதலமைச்சருக்கு பவர் இல்லைங்க. முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய உச்சகட்டமா பேசி எடுக்கக்கூடிய முடிவு தான் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. அதே கொஸ்டின் பண்றாங்க, அதே நடைமுறை. கேபினெட்டுக்கு போய் எல்லாமே முடிஞ்சிருக்கா சொல்லுங்க? கேபினெட் முடிவு எடுத்து எல்லாமே முடிஞ்சிருக்கா? இல்லையா? அப்புறம் யாருக்கு அதிகாரம் தெரியலையா உங்களுக்கு? மாநிலத்துக்கு கேட்கறாங்க. மாநிலத்துக்கு கொண்டு வர பெரிய விஷயமே இல்லை. இந்த காலைல கூட பேசுறோம். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. ஆமா, உங்க அதிகாரம் கேட்டு போயிருங்க. நேற்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்குறாங்க, டெல்லியில் அதிகாரங்கள் இருக்கு. ஆனா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒண்ணுமே கிடையாது. சில விஷயங்கள ஸ்டேட்டா பாக்குறாங்க, சில இடத்துல யூடியா பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து சென்ட்ரலிஸ்ட் மாஸ்டர் ஸ்கீம் சொல்லும் போது அதுல வந்து மத்திய அரசாங்கம் வந்து என்ன எப்படி சொல்றாங்க, ஸ்டேட்ல சொல்லிட்டு 90%, 90, 60 இதெல்லாம் பேசுறாங்க. அப்படி யூடிலாம் வந்து 90% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கொடுக்குறாங்க. இங்க ஸ்டேட் மாதிரி பாக்குறாங்க. அதே பைனான்ஸ் கமிஷன் சொல்லி வரும்போது உங்களுக்கு மெம்பர் கிடையாது, நீங்க யூடிங்கிறாங்க. என்னங்க இதுக்கு பேர் தான் டபுள் இன்ஜின் கவர்மெண்டா? தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வந்து அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் தேவையில்லை, தேர்தலில் புறக்கணிப்போனா உங்களுக்கு கூட நீங்க அழைப்பு கொடுத்தீங்க, முதலமைச்சர் கூட வந்தாரு. ஆனா இப்ப அந்த ஸ்டாண்ட் இப்படி இருக்கு. ஏன்னா அதிகாரம் இல்லை, நம்ம அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்தணுமா, தேவையா? அப்படி ஒரு முடிவை எல்லோரும் எடுத்தால் எங்கள் தலைவரை கலந்து நாங்களும் முடிவெடுப்போம். அதான் நான் சொன்னேன், மக்கள் புரட்சி வெடித்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் தீர்வு காணும். மக்கள் சொல்லுகின்ற காரியங்களை வந்து முடிக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் மக்களால் திருப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சீட்ல போய் என்ன பிரயோஜனம்? கார்ல போலாம், சீட்ல உட்காரலாம், அவ்வளவுதான். மக்களுக்கு ஏற்ப செய்ய முடியாது. ஒரு தலைமை செயலர் சொல்றது நடக்குது, முதலமைச்சர் சொல்றது நடக்கலையா? நீங்க அதான் நடக்குது. நீங்களே பிரச்சனை எவ்வளவு கோரிக்கை வைத்திருப்பீங்க. உங்க கோரிக்கை முதலமைச்சர் ஓகேன்றாரு. எங்க உச்சகட்ட சட்டமன்றம் தான், எங்களுடைய ஆலயமே அதுதான். அங்க நாங்கெல்லாம் பேசுவோம். பேசி என்ன பண்ணுவோம், எங்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் பேசிட்டோம், முதலமைச்சர் வாக்குறுதி வாங்கணுன்றதா நாங்கள் சாப்பிடாம உட்காந்து பேசுவோம், பட்டி கடந்து பேசுவோம். பேசிட்டாலே நம்மளுக்கு கிடைச்சிடும், அவிஷ்டா கிடைச்சிடும், நம்பிக்கை இருக்கும்.
டீம் அறிவிச்ச அறிவிப்புக்கு எத்தனை வெளியே இருக்கு, நடந்திருக்கு, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம பாண்டிச்சேரி சட்டமன்றத்துடைய லட்சணம். ஒரு மாசம் கொடுத்துருக்கிறாரு இப்ப கஷ்டப்பட்டு. நான் என் குற்றச்சாட்டு அதையே ஒழுங்கா கொடுக்கல. பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சுட்டு ஒழுங்கா போய் சேர முடியாத சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் சரி பண்ண முதல்ல பயிற்சியை கொடுங்க. பயிற்சி கொடுத்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. அரிசி கொடுக்கறது மாசம் மாசம் கொடுக்கணும் அப்படிங்கறத திமுகவுடைய தொடர் வலியுறுத்தலா இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் நேற்றும் பேசியிருக்கிறோம். புதுச்சேரி அரசு அதிகாரம் இல்லாம இருக்கு, அமைச்சர்களுக்கும் அதிகாரம் இல்லாம இருக்கு, சட்டமன்ற உறுப்பினருடைய அவங்களுக்கும் அதிகாரம் வந்து எதிர்கட்சியா உங்களுடைய கோரிக்கை இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை மாநில அந்தஸ்து கேட்கறது அதுக்குதான். அதுதான் நாங்க இன்னும் கேட்டுட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை கூட நாங்க போராட இனிமே இந்த அரசாங்கம் தான் போராடும். அதே என்னங்க அவங்க இலாக்கா வாங்குறதுக்கு நாங்க போராட முடியாது. நாங்க 5 பேர் கூடி பேச முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு இலாக்கா இன்னைக்கு நாளைக்கு வழங்கப்பட்டு இருந்ததால் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். அதுதான் இப்ப நிற்கிற நிலைமை. ஆகவே இதே மாதிரி எல்லாத்துலயும் போராடி பெற்றுத் தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஒரு சரியான எதிர்கட்சியா எங்களால் செயல்பட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுல நாங்க 5 பேர் ஒற்றுமையா இருக்கிறோம். நிச்சயமா பல்வேறு காரியங்களை செய்து கொடுக்க முடியும் போராடி என்ற நம்பிக்கை இருக்கிறது. முடியலன்னா நாங்க ரோட்ல இறங்கி போராடுவோம். மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது விளக்கமா சொல்ல முடியும்? மக்கள் புரட்சி வேணும்னா என்னங்க, ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறது நடக்கல, சட்டமன்றத்தில் பேசுறாரு அது நடக்கல, அமைச்சரை கொடுக்குற பேசுறது நடக்கல, அப்படி இருக்கும்போது அவங்களாம் ஒரு லெவலோட போயிடுறாங்க. அப்படியே வாய் மூடி மௌனியா போயிடுறாங்க. அப்ப மக்கள் கேட்கணும், எதுக்கு நம்ம ஓட்டு போட்டோம், உங்களுக்கு ஓட்டு போட்டா செய்ய முடியலையா, இப்போ வாங்க எங்களோட சேர்ந்து போராடுங்க. நடக்கலையா டெல்லியில நடந்துச்சா, வரலாறு வச்சா அது அதே வரலாறு புதுச்சேரியில வரட்டும். மாலைக்குள் வந்து நேரம் கொடுத்துருக்கீங்க, அப்படி இல்லைன்னா கட்சியில இந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து பேசி எங்களுடைய அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். நிச்சயமா விரைவில் எங்களுடைய போராட்டம் அறிவிக்கப்படும். அது இந்த வாரமே இருந்தா கூட ஆச்சரியப்படுவது. அதுக்கு நாங்க எங்க ராஜினாமா பண்ணணும்? எங்க மக்கள் என்ன தமிழ்நாடு ஏடிஎம் கேட்டாங்க, ராஜினாமா கொண்டு போய் வேற கட்சியில சேர்த்து.